வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, சிம்பிள் ரோப் அப்படின்றது பார்க்குறோம். இப்போ நான் நீளமாக ஒரு பிட்டு ஒரு ஸ்கேல் அளவு ஒரு கிராஸ் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸை அப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, இதை ஹாஃப் அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த அளவு தான் தைக்கணும், இந்த அளவில் இருக்கணும். ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் 1 ஃபுட் அளவு கொஞ்சம் அகலமாக அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். அதான் குறைச்சோம்னா எந்த லெவல் குறைச்சோமோ அதே லெவல்லையே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த அளவில் தான் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம பண்ணோம்னா ரொம்ப பட்டையாக போயிடும். ரொம்ப தின்னாக போய் நம்ம திருப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு மீடியம் சைஸில் தான் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவு ஸ்டிச்சிங் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி பண்ணிவிட்டு இதை திருப்பிக்கணும். நூல் வச்சு திருப்பிடணும். இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த அகலமாக நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் நம்ம எடுக்கிறோம். எடுத்து இப்படி குத்தி இப்படி எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் விட்டு அதே இடத்துல குத்தாமல் கொஞ்சம் தள்ளி இன்னொரு இது குத்தி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஊசியோட பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த முகனை இது உள்ளே போகணும். இந்த முகனை பேக் சைடு முகனை உள்ளே போகணும். இப்படி விட்டு எப்பயும் மாதிரி நம்ம கயிறு கோர்க்குற மாதிரி இதை அப்படியே இந்த ஊசி அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த எண்டில் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்கில் இருக்கிறத லைட் அப்படி இந்த லூப் மாதிரி இருக்கிறத அப்படி எடுத்து விடணும். இந்த துணி அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படி உருவினீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே உருவி வந்துடும். இந்த இடத்துல சிக்குதுன்னா லைட் அப்படியே நிப்பாட்டி இந்த இதை எடுத்து உருவி விட்டுட்டு அடுத்தது எடுத்தீங்கன்னா வந்துடும். லைட்டாக அந்த மொத்தமாக வரும்போது அந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி விழுந்துக்கும். அந்த இடத்த நம்ம நம்பி விட்டு எடுத்து விடணும். இந்த அப்படி லாக் மாதிரி பிடிச்சிக்கும். அப்போ அது கொஞ்சம் ரிவர்ஸில் இந்த இதை அப்படியே எடுத்து விட்டோம்னா ஃப்ரீயாக வந்துடும் உருவுறதுக்கு. இப்போ இந்த இது இப்படி திருப்பினதுமே இந்த ஊசி இருக்கும் போதே நம்ம இந்த ஒரு ஃபேன்சிக்காக ஒரு 2-3 பால்ஸ் கோல்டன் பால்ஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு 2, 3, 4 நம்ம எத்தனை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இந்த பால் இந்த மாதிரி இருக்கும். ஹோல் பெருசாகவும் இப்படி இருக்கும். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த இதை இப்போ நான் ஒரு 3 பால் நான் கோர்க்குறேன். நான் கோர்த்து இழுக்கும் போது இந்த ரோப்புக்குள்ளே இப்படி போயிடும். உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 2 வேணுன்னா 2 வச்சுக்கலாம், 3 வேணுன்னா 3 வச்சுக்கலாம், 4 வேணுன்னா 4 போட்டுக்கலாம். இது கோர்த்து இப்படியே இதுக்குள்ளே வச்சிடணும். ஏன்னா இந்த ஊசி இருக்கும் போதுனா ஈஸியாக நம்ம உள்ளே நுழைக்கிறதுக்கு வசதி இருக்குன்றனால முதலே நம்ம இந்த பாசியை கோர்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த அடுத்த இந்த எண்டு வருது இல்லையா, இதில் தான் இந்த பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கோன் மாதிரி தைக்க போகிறோம். இது நான் 3 இன்ச்சஸ்க்கு 3 இன்ச்சஸ் நான் 2 பிட்டு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுனால நான் 2 தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே டைமண்ட் ஷேப்பில் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ரோப்பை அப்படி வைக்கிறோம். இப்படி இதை வச்சுட்டு இதை ஹாஃப் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுறோம். பண்ணும்போது இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பில் இருக்கும். நம்ம தைக்கிறது இப்படி தைப்போம். அப்போ இந்த எண்டு இப்படி விட்டோம்னா கூம்பாக இருக்கும். அதனால் இந்த இப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம். மேல் நோக்கி
கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி தைப்போம். இப்படி மேல் நோக்கி இப்படி இருக்கணும் இந்த கோம்பு. இப்படி எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ அடுத்த டைமண்டை இதே மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த இடத்த விட கொஞ்சம் மேலே தூக்கி இப்படி வைக்கிறோம். ஏன்னா அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் அதை எடுத்து விடும் போது ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டெப் மாதிரி வரும். இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அடுத்ததையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரொம்ப பட்டையாக இருந்தால் அது கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணிடணும். அடுத்தடுத்து வரும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு கலர்ஸ் இருந்ததுன்னா, சாரியில் ஒரு 2 கலர் இருந்ததுன்னா மாற்றி 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 இந்த இது ரோப்பை எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 2 மட்டும்தான் உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன். அடுத்தது இந்த இதை போட்டதை இப்படியே நல்லா உருவி பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பீட்ஸு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நெருக்கத்தில் ஒரு நாட் போட்டுடணும். இவ்வளோதான், சிம்பிளாக. இது உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனை கோன் வேணுமோ அத்தனை கோன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஃபேஷனுக்கும் நம்மளோட இஷ்டத்தை பொறுத்து நமக்கு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.